இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம செகண்ட் டாஸ்க் பண்ணலாம். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமேசான் வெப்சைட் ஆர் அமேசான் ஆப்பில் நம்ம போய்க்கலாம். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா ஏதோ ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். தேர்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்டை வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். அது எப்படி எடுக்கணும்னா அந்த டைட்டிலும் ப்ராடக்டோட இமேஜ் வந்து கிளியராக விசிபிள் ஆகிக்கிற மாதிரி இருக்கணும். ஃபோர்த்து ஸ்டெப் என்னென்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததை நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் அதை வந்து நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் வந்து அப்லோட் பண்ணிடணும். அந்த போஸ்ட் போட்டுடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியல அப்படின்னா இதில் இருக்கிற வீடியோஸ் ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க ஒரு டைமு. இப்போ நம்ம அமேசான் ஆப்புக்குள்ளே போய்க்கலாம். ஆப் ஆர் வெப்சைட்டில் நீங்கள் போய்க்கோங்க. அது போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் உமன்ஸில் போயிட்டு குர்த்தி செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ராடக்டோட பிராண்ட் நேம் பார்த்திங்கன்னா மேலே இருக்குது. பிக்சர் வந்து கிளியராக தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ அதை என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட் நேம் டைப் பண்ணாலும் ஓகே தான். அப்படி இல்லைன்னா இங்கேருந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகணும் அப்படின்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சம்திங் ஹியர் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட் ஓப்பன் ஆகும். போஸ்ட் போடுறதுக்கு ஓப்பன் ஆகும். அங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க காப்பி பண்ணாத. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச லைன் ஏதோ ஒன்று எழுதிடுங்க. நான் ஐ லைக் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இப்போ இங்கே அப்லோட் பண்ணணும். அதுக்கு அந்த ஃபோட்டோ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து கேமராக்கு அலோவ் கொடுத்துருங்க. அது நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இங்கே இருக்குது, அதை அப்லோட் பண்ணிடுங்க. அதை அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க அப்லோட் ஆகிடுச்சான்ட்டு. ஓகே, அதை வந்து நெக்ஸ்ட்டு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு போகும். அதுக்கப்புறம் இது ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு பப்ளிக்கில் இருக்கான்னு பார்த்துட்டு ஷேர் கொடுத்துருங்க. ஷேர் கொடுத்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆகிட்டுருக்கு நம்மளோட போஸ்ட்டு. அவ்வளோதான், போஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ அங்கே 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த லிங்க் வந்து காப்பி ஆகிடுச்சு. இந்த போஸ்ட்டோட லிங்க் வந்து காப்பி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம SBO போர்ட்டலுக்கு போய்க்கலாம். SBO இதுக்கு போயிட்டு அங்கே டைட்டில் இருக்கிற இடத்துல ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. சூஸ் டைப்பில் ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. URLை வந்து நம்ம காப்பி பண்ண லிங்க்கை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக காப்பி ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரண்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு டாஸ்க்கு வந்து நம்மளுக்கு 3 டேஸில் இனி ஓப்பன் ஆகும். ₹5 ஆட் ஆகிடுச்சானு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.